ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் டாப்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 17ஆம் தேதி வந்து நியூஸ். ஆக்சுவலாக 17 கிடையாது, 15, 16, 17. ஓகேவா? ஸோ போன வாரம் சாட்டர்டே வந்து 15ஆம் தேதி நம்மளோட வீக்லி நியூஸ் கம்பைலேஷன் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம கொடுத்துருப்போம். இன்னும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ டெய்லியும் 6:30 PM நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 6 மணிக்கு டெய்லி வெக்காப்ஸ் பிடிஎஃப் டெய்லி வெக்காப்ஸ் வீடியோவும் லைவ் ஆயிருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பிடிஎஃப் எங்கே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இந்த மார்ச் மந்த்துக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம். பட் ஏப்ரல் 1, 2025 இருந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிறோம். ஸோ marktoofficer.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு மூவ் ஆன் ஆகிறோம். அங்கே போனீங்க அப்படின்னாலுமே காசு கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக கொடுக்கறதுனால கண்டென்ட்ல குவாலிட்டி வைஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இந்த 15 நியூஸை படிக்கிறீங்க அப்படின்னா 15 நியூஸுமே தரமான ஒர்த்தான நியூஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். கிளியர் தானே? ஸோ கிளியராக இருக்கும். போயிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த எக்ஸாம் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன்ஸ், தென் வீடியோ போஸ்ட் பண்ணது, கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் இந்த டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணுவோம். அதனால் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டைமில் கண்டென்ட் வந்து லைவ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் டெலிகிராம் குரூப் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டடாக டவுட்ஸ் இல்லைனா வந்து கண்டென்ட் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ 24/7 நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து ரொம்ப எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு மீடியா. ஸோ வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அப்படின்னா போயிட்டு நம்மளோட சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். சரியா? ஸோ டெய்லி நியூஸ் பிடிஎஃப் தினமும் 5 மணிக்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் வீடியோ 6:30 PM ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுமாதிரி வெக்காப்ஸ் வீடியோவை 6 PM நம்ம கொடுத்துட்ருக்கோம். வெக்காப்ஸ் பிடிஎஃப் ஸோ டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லி 7 மணிக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல் ஃபார் திஸ் மந்த் மார்ச்சுக்கு. நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் 1லேருந்து நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக 7 மணிக்கு நீங்கள் தினமும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே டெய்லி வெக்காப்ஸ் பிடிஎஃப், வீக்லி வந்து எவ்ரி சாட்டர்டே லைவ் ஆகிடும். மந்த்லி வெக்காப்ஸ் பிடிஎஃப் வந்து கன்சிக்யூட்டிவ் மந்த் வந்து லைவ் ஆகிடும். சேம் வைஸ் அதுவும் நியூஸுக்கும் அதே தான். டெய்லி நியூஸ் பிடிஎஃப் மண்டே டு ஃப்ரைடே, வீக்லி நியூஸ் கம்பைலேஷன் வந்து எவ்ரி சாட்டர்டே, மந்த்லி வந்து கன்சிக்யூட்டிவ் மந்த். ஸோ டாபிக் ஓரியன்ட் எப்படின்றது நம்ம சைட்டில் அழகாக செக்மெண்டடாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம சைட்டை எப்படி லாகின் பண்ணுறது, என்ன மாதிரி கோர்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம், எப்படி படிக்கணும் அப்படின்ற வீடியோவை நான் வந்து லைவ் பண்ணுறேன். சரி, ஃபர்ஸ்ட் பிஏபி நியூஸ் வந்து ஆரம்பிப்போம். இன்னைய நாளோட முதல் நியூஸ் என்ன அப்படின்னா வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே. ஸோ வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே என்னைக்கு அப்படின்னா மார்ச் 15th. ஓகேவா? ஸோ மார்ச் 15th அப்படின்றதான் வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது பிஐபியில் வந்திருக்கு. ஸோ பிஐபியில் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டே அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு டே நடக்குது அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நம்ம பார்ப்போம். ஸோ தீம் ஆஃப் த டே என்ன அப்படின்னா ஜஸ்ட் டிரான்சிஷன் டு சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல்ஸ் அப்படின்றது இந்த வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேவோட தீமாக இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 இது வந்து எது வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 ஆக்டை வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? எதுக்காக இன்ட்ரூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கன்சியூமர் கமிஷன்ஸ் அட் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் லெவல்ஸ் ஃபார் ஃபாஸ்ட், ஃபேர் அண்ட் எஃபெக்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்றதையும் 32.68 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இ தாக்கில் ஆர் இ ஜக்ரீதி அப்படின்றது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் ஃபில்லிங் அண்ட் மேனேஜிங் கன்சூமர் கிரிவன்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வந்து இதெல்லாம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ். இதை தாண்டி நேஷனல் கன்சூமர் ஹெல்ப்லைனில் எவ்வளோ கால்ஸ் கொடுத்துறாங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான், தவிர எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டே என்னைக்கு மார்ச் 15, தென் வந்து என்ன தீம், இதை தொடர்பாக இருக்கிற ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 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 டேல என்ன மாதிரி ஸ்கீம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியா வந்து 353வது ILO கவர்னிங் பாடியில் பங்கேற்றிருக்காங்க. இந்த நியூஸ்ல நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், எங்கே நடைபெற்றது, யார் யார் பங்கேற்றுக்கிட்டாங்க, ஏதாவது தீம் இருக்கா, எதனால ஏதாவது அஜெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் யாரு நம்ம இந்தியா டெலிகேஷன் அப்படின்னா மிஸ் சுமிதா தவாரா. இவங்க யார் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் த லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இது எத்தனாவது ILO கவர்னிங் பாடி அப்படின்னா 353வது கவர்னிங் பாடி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஜெனீவால நடந்திருக்கு. ஸோ என்ன அஜெண்டா அப்படின்னா இந்தியா எம்பசைஸ் இட்ஸ் கமிட்மெண்ட் டு அட்வான்சிங் லேபர் வெல்ஃபேர், social justice and quality employment generation globally. It has made a significant strides including doubling its social protection coverage to the 48.8%. So important. ஓகேவா? இந்தியாவோட சோஷியல் ப்ரொடெக்ஷன் கவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 48.8% அப்படின்றது இந்த நியூஸ்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வர ஸ்டாட்டிக் டேட்டா
அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ வரைக்கும் இபிஎஃப்ஓல எவ்வளோ மெம்பர்ஷிப் இருக்குது அப்படின்னா 7.37 crore கான்ட்ரிபியூட்டிங் மெம்பர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெனிஃபிஷரிஸ் அப்படின்னா 14.4 crore பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க. இஎஸ்ஐசியில் ஓகேவா, இஎஸ்ஐசியில் இவ்வளோ, இபிஎஃப்ல இவ்வளோ. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்டாட்டிக்கான நியூஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு த இந்த 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 மீட்டிங் நடந்ததில்ல, இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டாட்டிக் கண்டென்ட் ஓகேவா. ஸோ இந்தியா நியூசிலாந்து வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நெகோசியேஷனுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா நியூ ஃபேஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் த எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் போயிருக்காங்க. சரி, யார் யார் இந்த மீட்டிங்லாம் பங்கேற்காங்க அப்படின்னா பிட்வீன் தி இந்தியாஸ் மினிஸ்டர் ஃபார் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பியூஷ் கோயல் அண்ட் நியூசிலாந்து மினிஸ்டர் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டர் டாட் மெக்கலே, இவங்க 2 பேரும் தான் இந்த ஒரு மீட்டிங்கில், இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மீட்டிங்கில் பங்கேற்றிருக்காங்க ஓகேவா. இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே எவ்வளோ பைலேட்டர் ட்ரேட் இருக்குது அப்படின்னா அரௌண்ட் USD 2.3 பில்லியன் 2024 கணக்குப்படி. ஸோ இதை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இதை தான் அவங்க தான் இந்த டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க ஓகே தானே. ஸோ இந்தியா மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ், இந்தியாவிலேருந்து என்னென்ன விஷயங்கள் மேஜராக நியூசிலாந்துக்கு போகுது அப்படின்னா கெமிக்கல், டெக்ஸ்டைல், மிஷினரி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல். அது நியூசிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு என்ன வருது அப்படின்னா டெய்ரி ப்ராடக்ட், மீட்டு, உல்லு, வுட்டு அண்ட் ஒயின். இதுதான் நியூசிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வருது. பட் இந்தியாவிலேருந்து அங்கே போகிறத பாருங்க. இதுவுமே யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா மினிஸ்டர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. சரி, இண்டஸ்ட்ரி நியூஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். எனர்ஜி வாட்டர் பாசிட்டிவ் கமிட்மெண்ட் பை 2025 to 26. இது யார் கமிட் பண்ணிருக்காங்க? அதானி கிரீன் எனர்ஜி. ஸோ இந்த கிரீன் எனர்ஜி ரிலேட்டடாக வர எல்லா நியூஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கிளியர் தானே. அதனால இப்போ இந்த வாட்டர் பாசிட்டிவ் கமிட்மெண்ட்டை 2026 யார் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதானி கிரீன் எனர்ஜி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்களை லான்ச் பண்ண போகிறாங்க? வாட்டர் பாசிட்டிவ் கோல் அண்ட் ரிடக்ஷன் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் கன்சம்ஷன் அப்படின்றது கம்பெனி அவாய்டட் யூசிங் தி 34731 kiloliter ஆஃப் வாட்டர் இன் 2024. ஸோ இவ்வளோ லிட்டரை வந்து இவங்க சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் மீன் பண்ணுறாங்க. கிளியர் தானே. ஸோ இந்த நியூஸில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், வாட்டர் பாசிட்டிவ் கமிட்மெண்ட்டை யார் பண்ண போகிறாங்க அப்படின்றத. சரி, அடுத்தது டிஎம்ஆர்சி அப்படின்றது டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன். இவங்க வந்து ப்ளூ டாட் கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அர்பன் லாஜிஸ்டிக்ஸ். இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் தான். ஸோ டிஎம்ஆர்சி வந்து யாரோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக? அர்பன் லாஜிஸ்டிக் அப்படின்னா ப்ளூ டாட் கூட ஒரு சைன் போட்டிருக்காங்க. எதுக்கு? அர்பன் லாஜிஸ்டிக்ஸ். திஸ் collaboration aims to provide a sustainable solution for a urban freight transport in the Delhi NCR region by leveraging metro trains during the non-peak hours. So metro ட்ரெயினில் வந்து பார்சல்ஸ்லாம் அனுப்புறதுக்கு தான் இந்த ஒரு MOU ஓகே தானே. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ டாட் தான் இப்போ மார்க்கெட்லேயே ஒரு மிகப்பெரிய ஷேரிங்கில் இருக்காங்க. ஸோ 35% வந்து அவங்கள்ட்ட தான் இந்த லாஜிஸ்டிக் ஷேருமே இருக்குது. அது மாதிரி டெல்லி மெட்ரோவோட மொத்த நெட்வொர்க் எவ்வளோ அப்படின்னா 390+ கிலோமீட்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 250 ட்ரெயின் கிட்ட டெல்லி மெட்ரோவில் இருக்குது. மிகப்பெரிய நெட்வொர்க் அதுவுமே டெல்லி மெட்ரோ. ஸோ நானும் டெல்லியில் இருந்திருக்கேன். ரிலையன்ஸ் ஜியோ பார்ட்னர்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் போன நாள் வந்து நம்ம பார்த்தோம் ஏர்டெல் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கூட டைப் பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஸோ அப்பயே சொன்னால் ஜியோவுமே பண்ணிட்டாங்க. அந்த நியூஸ் தான் இந்த நியூஸை. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சேம் நியூஸ் தான். அவங்களோட ப்ராடக்ட்டை இவங்க விற்க போகிறாங்க. யார்? ஸ்டார்லிங்கோட ப்ராடக்ட்டை இந்தியாவில் சேல் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டார்லிங்கில் எவ்வளோ அந்த நியூஸை சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று நியூஸ் பார்த்தவங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டார்லிங்க்ல இந்த லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ எத்தனை சேட்டலைட் இருக்கு அப்படின்றத நான் போன நியூஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் 440. ஸோ ஏர்டெல் நான் சொல்லியிருந்தேன். ஏர்டெல் வந்து செகண்டா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஜியோ தான் இருக்காங்க அப்படின்றது நான் உங்களுக்கு மீன் பண்ணியிருந்தேன். அடுத்தது ஃபினான்ஷியல் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுமா. இந்தியா டு பிகம் த வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி 2028 மார்கன் ஸ்டான்லி ரிப்போர்ட். இதே நியூஸை நம்ம நேத்தியும் பார்த்துருந்தோம். கரெக்டு தானே. நேத்தியும் பார்த்துருந்தோம், இன்னைக்கு நம்ம திருப்பி பார்க்குறோம் அப்படின்றது. ஸோ நேத்தி ஒரு சோர்ஸில் நம்மளுக்கு அதே நியூஸ் வந்திருக்கும். சேம் நியூஸ் இன்னைக்கு அதே சோர்ஸில் வருது, வேற ஒரு சோர்ஸில் வருது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியா பிகம் தி தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி பை 2028 அப்படின்ட்டாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம். இப்போதைக்கு இந்தியாவில் 5வது லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்னா இந்தியா தான் இருக்கு. அது தேர்ட் வந்து 2028 வந்துடும், சர்ப்ரைசிங் ஜெர்மனி. ஸோ 2027 தேர்ட் வரும்பொழுது ஜெர்மனியோட முன்னாடி போயிடும். இப்போதைக்கு எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க? ஸோ 3.5 ட்ரில்லியன் டாலராக இருக்கிறது 2023 இருக்கிறது. 2028 5.7 ட்ரில்லியன் டாலரா இதை நம்மளோட எக்கனாமி மாறிடும் அப்படின்றத மீன் பண்ணியிருக்காங்க. ரைட்டு தானே. அது மட்டும் இல்லாமல் ஜிடிபி பர் கேபிட்டா வந்து 2025 $2,514 இருந்தது. 2035 $4,247 டாலராக மாறறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குட் நியூஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரி, அடுத்தது ஆர்பிஐ வந்து அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025 இனோவேட்டிவ் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்ற அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக
இது ஃபர்ஸ்ட் எங்க நடைபெற்றுன்னு பார்க்கலாம். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்ட் பை த சென்ட்ரல் பேங்கிங் லண்டன். இதுல வந்து ஆர்பிஐ வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா. இட்ஸ் எக்ஸப்ஷனல் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் சாரதி அண்ட் பர்வா அப்படின்ற 2 டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸுக்காக இவங்க ஆர்பிஐக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சாரதி இனிஷியேட்டிவ் எப்போ லான்ச் பண்றாங்க? ஜனவரி 2023. மறந்துடக்கூடாது. சாரதி டிஜிட்டைஸ் ஆர்பிஐஸ் இன்டர்னல் ஒர்க் ஃப்ளோஸ் எனேபிளிங் எம்ப்ளாயிஸ் டு செக்யூர்லி ஸ்டோர் அண்ட் ஷேர் டாக்குமெண்ட்ஸ் இம்ப்ரூவிங் ரெக்கார்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஆர்பிஐ இன்டர்னல் ஒர்க் ஃப்ளோஸுக்காக இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பர்வா அப்படின்றது மே 2024 லான்ச் பண்ணாங்க. இன்ஸ்டியூட் பர்வா a platform for external users to submit regulatory application digitally. ஸோ எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனை டிஜிட்டலாக அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த பர்வா அப்ளிகேஷன். இது வந்து மே 2024 சாரதி வந்து ஜனவரி 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளியர் தானே? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். ஓகே. ஸோ ஆர்பிஐ டு கட் பெஞ்ச்மார்க் ரெப்போ ரேட் பை 75 பிபிஎஸ் எஸ்பிஐ ரிப்போர்ட்ஸ். எஸ்பிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி இப்போ வரப்போகிற ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களுக்கு அக்டோபர் அந்த 3 மாதங்களுக்கு வந்து என்ன நடக்க போகிறது அப்படின்னா, இன்னும் ரெப்போ ரேட் குறைய தான் போகுது. 75 பேசிஸ் பாயிண்ட்டுக்குள்ள குறைய தான் போகுது அப்படின்ற ஒரு டேட்டாவை எஸ்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. சரி. ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷின்ஸ். ஓகேவா? ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷின்ஸ் அப்படின்றது எப்போ ஆரம்பிச்சாங்க, எந்த வருஷங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ மிஷின் வந்து எப்போ முடிய போகுது அப்படின்னா மார்ச் 31 முடிய போகுது. ஆனால் இப்போதைக்கு ஒரு 7 மேஜர் ப்ராஜெக்ட் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் அது முடியறதுக்கு கொஞ்சம் நேர காலம் ஆகும். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக 23,000 கோடி அலோகேட் பண்ணாங்க வேரியஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. கரெக்டு தானே? ஓகே. ஸோ நியூஸ் 11 என்ன அப்படின்னா, சிக்கிம் வந்து எல்லா டூரிஸ்ட்டுக்குமே 50 ரூபா என்ட்ரி ஃபீஸ்ன்னு சொல்லி போட போகிறாங்க. நீங்கள் 30 நாள் இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ நாள் இருந்தாலுமே சரி, 50 ரூபா அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஃபீஸாக இருக்க போகுது. உள்ள சிக்கிம்குள்ளே போகிற எல்லாருக்குமே அந்த 50 ரூபா அப்படின்றது கலெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து 2026 வந்து மார்ஸ் மிஷனை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். மார்ஸ் மிஷன் லான்ச் பண்ண போகிறாங்க. 2031 ஹியூமன் லேண்டிங்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மார்ஸ் மிஷனுக்கு யாரை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, ஹியூமனாய்டு ரோபோட் ஆப்டிமஸ் அப்படின்ற ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டை தான் இந்த 2024 மிஷனில் மார்ஸ் மிஷனில் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஆப்டிமஸ் அப்படின்ற நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ஜி சுப்பிரமணியன் அப்பாயிண்ட் as சேர்மன் ஆஃப் டாடா கம்யூனிகேஷன். ஸோ டாடா கம்யூனிகேஷனோட சேர்மன் வந்து என்ஜி சுப்பிரமணியன் அப்படின்றவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் 40 வருஷம் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நேத்தி வந்து இந்த மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் பற்றி பார்த்தோம். கரெக்டாக தானே? நேத்தி நியூஸில் இன்னைக்கு வந்து காலேஜஸ், அதாவது அக்கார்டிங் டு சப்ஜெக்ட் வைஸ் எந்தெந்த காலேஜ்லாம் ஃபர்ஸ்ட் இருக்குது இப்போதைக்கு இந்த நியூஸில் வந்து இந்தியாவில் மட்டும் பார்ப்போம். நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் வந்து ஓவராலாக என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்எம் தன்பாத் அச்சீவ்மெண்ட். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஐஎஸ்எம் தன்பாதை வந்து ஐஐடியாக டெசிக்னேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது வந்து குளோபலாக 20வது இடத்துல இருக்குது அண்டர் மினரல் அண்ட் மைனிங் கேட்டகரி. ஸோ மினரல் அண்ட் மைனிங் கேட்டகரியில் ஐஎஸ்எம் தன்பாத் இது வந்து 20வது இடத்துல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஐஐடி டெல்லி அண்ட் ஐஐடி பாம்பே இவங்க 2 பேரும் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரியில் இருக்காங்க. சரியா? இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரியில் இருக்காங்க. எந்தெந்த பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா, ஐஐடி டெல்லி வந்து 26வது இடத்துலையும், ஐஐடி பாம்பே, ஓகேவா, ஐஐடி பாம்பே வந்து 28வது இடத்துலையும் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஐஐடி மெட்ராஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஐஐடி மெட்ராஸ். ஓகேவா? ஸோ ஐஐடி மெட்ராஸ் வந்து 31வது இடத்துல இப்போ இருக்காங்க. எந்த கேட்டகரி அப்படின்னா பெட்ரோலியம் கேட்டகரி. பட் லாஸ்ட் இயர் 16வது இடத்துல இருந்து இப்போ 31வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஐஐடி கரக்பூருமே சேம் கேட்டகரி. ஸோ பெட்ரோலியம் கேட்டகரியில் 45வது இடத்துல இருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. சரி, அப்போ எது ஃபர்ஸ்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல கண்டிப்பாக. வாங்க இதில் பார்ப்போம் யார் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படின்றத. ஸோ ஹார்ட் அண்ட் ஹியூமானிட்டிஸில் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் எம்ஐடி தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. கரெக்டாக? லைஃப் சயின்சஸ் அண்ட் மெடிசன்ஸில் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ நேச்சுரல் சயின்ஸ்லையும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தான். ஸோ இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் மட்டும்தான் மாறுது. மற்ற எல்லா கேட்டகரியிலுமே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் தான். அதில் தான் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். கிளியர் தானே? ஸோ இன்னி நாளோட நியூஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிஎஃப் போயிட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி வெக்காப்ஸ் குவிஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி படிச்சுட்டு வந்து அந்த குவிஸையும் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக மைண்டில் அந்த வேர்டு
வேர்ட்ஸ் அப்படின்றது நின்றோம். ஒரு 9 to 10 வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அது மைண்டில் நின்றோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ எல்லா கண்டென்ட்டுமே நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால ஸோ நம்மளோட மாணவர்களோட திங்கிங் அப்படி தான். ஸோ கண்டென்ட் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது, நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. பட் நம்ம கண்டென்ட் வைஸ், குவாலிட்டி வைஸ் எல்லாத்தையுமே சூப்பராக பார்த்து தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஆளுக்கு இந்த வீடியோவையோ இல்லை இந்த பிடிஎஃபையோ நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டெய்லி நியூஸ் அண்ட் எடிட்டோரியல் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல். பாய்.